வணக்கம். 16/4/2026 வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று இரவு 7:32 வரை சதுர்தசி, அதன் முன்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1 மணி வரை உத்திரட்டாதி, அதன் முன்பு ரேவதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1 மணி வரை மகம், அதன் முன்பு பூரம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி சிம்மராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களே, இன்று வரவை காட்டிலும் செலவு 2 மடங்கு ஆகலாம். யாரிடமும் கோபதங்களை காட்ட வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று வீண் விரயங்களும் மீன் அலைச்சலையும் காட்டுகிறது. எனவே செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. மிதுனராசி அன்பர்களே, இன்று தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. மற்றவர்களை அனுசரித்து செல்வது இன்று நல்லது. கடகராசி அன்பர்களே, இன்று தந்தையாரின் உடல்நிலையில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். சிம்மராசி என்பவர்களே, இன்று சந்திராஷ்டமம் தொடர்வதால் எவ்வித புது முடிவையும் அறவே தவிர்க்கவும். குறிப்பாக பூர நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படவும். கன்னிராசி என்பவர்களே, இன்று கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி என்பவர்களே, இன்று நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கக்கூடும். எனவே எவ்வித முயற்சியிலும் மிகுந்த கவனத்தை செலுத்துவது நல்லது. விருச்சிகராசி அன்பர்களே, இன்று வரவுக்கேற்ற செலவுகள் உண்டு. எனவே செலவு விஷயத்தில் கவனம் தேவை. தனுசுராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடதாமதங்கள் ஏற்படும். பெண்களால் இன்று நன்மை உண்டு. பூர்வீக சொத்துக்களை வாங்க இருப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது. மகராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைதாமதங்கள் ஏற்பட்டு பின்பு காரிய வெற்றி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்று செய்யும் செயல்களிலும் பேசும் பேச்சுகளிலும் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. மற்றவுடன் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. மீனராசி என்பவர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எவ்வித புது முயற்சியும் மறவை தவிர்க்கவும். மற்றவுடன் மீன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வணக்கம் வீட்டு பண்ணுங்களே, நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.